மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்விற்கு கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் அனுப்பியுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இதனால் மறு ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு விரைவில் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தணிக்கை சான்றிதழ் கிடைத்தவுடன் இந்த திரைப்படம் வெளியாகும் தேதி அறிவிக்கப்படும் என்றும் படக்குழு தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் ரசிகர்களுக்கு ஒரு நற்செய்தியாக இந்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் திரைப்பட சென்சார் விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அந்த படத்தை மறு ஆய்விற்கு அனுப்ப கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது. படத்தை அனுப்பியிருக்கிறது மறு ஆய்வு குழுவிற்கு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இப்போ மறு ஆய்வுக்கு ஜனநாயகன் திரைப்படம் அனுப்பப்பட்டிருக்க நிலையில் இதுக்கப்புறம் என்னென்ன நெறிமுறைகள் பின்பற்றப்படுது, எந்த தேதியில ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது? நிச்சயமாக ஆண்டினுடைய துவக்கத்தை படத்துடைய பொங்கல் அன்னைக்கு வெளியாகும் என பெருத்த எதிர்பார்ப்போடு இருந்த விஜய் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருந்தது. இந்த சென்சார் போர்டு வழக்கு தொடர்ந்து பல்வேறு நிலைகளை கடந்து தற்போதைக்கு பட தயாரிப்பு நிறுவனம் அவர்களுடைய வழக்கை வித்ரா செய்திருக்கின்றனர். அந்த நிலையில உடனடியாக மறு தணிக்கைக்கு செல்வதற்கு அவர்கள் ஒப்புதல் பெற்று மறு தணிக்கைக்கு இந்த ஜனநாயகன் திரைப்படம் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வு என்பதை பொறுத்தவரையில 20 நாட்களுக்குள் படத்தை பார்ப்பதற்கான தணிக்கை குழுவை சிபிஎஃப்சி அமைக்க வேண்டும். குழு அமைத்த 4 நாட்களுக்குள் குழுவினர் படத்தை பார்க்க வேண்டும். கடந்த முறை திரைப்படத்தை பார்த்த அந்த 5 பேர் கொண்ட குழு இந்த மறு ஆய்வு குழுவுல இடம்பெற மாட்டார்கள். ஏன்னால் அந்த 5 பேர்ல ஒருவர் தான் ஆட்சேபனை தெரிவித்ததன் அடிப்படையில இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இத்தனை காலம் தள்ளி போயிருக்கிறது. இந்த நிலையில விரைவில் இந்த குழு அமைக்கப்பட்டு குழு சான்றிதழுக்கான தணிக்கை செய்து சான்றிதழ் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெகு விரைவில் பிப்ரவரி இறுதியில வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில மார்ச் மாத 2 வாரத்திற்குள்ளாக படம் வெளியாகும் என எதிர்பார்ப்பு என்ற தகவலை பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறது தயாரிப்பு நிறுவனம். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்டோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.